ஐடியில் அதிகமாக பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாது, உங்கள் பாஸ்டரை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து கூன் போட்டு உட்காந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து நார்மல் இதில் பாஸ்டர் தப்பாக உட்காந்தா உங்களுக்கு லோ பேக் பெயின் ஆர் நெக் பெயின் காமனாக வரும். எப்படி கரெக்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உங்கள் எல்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாஸ்டரில் உட்கார்றப்ப உங்களோட ரெஸ்டிங், அதான் உங்கள் எல்போ ரெஸ்டிங் அண்டு ரெஸ்ட் ரெஸ்டிங் இந்த மாதிரி இருக்கவே கூடாது. இப்படி ஃபுல்லாக வந்து உங்கள் நெக்கை வந்து ஃபார்வேர்டாக வந்து சிஸ்டம்குள்ளே கொண்டு போகவே கூடாது. இதான் தேர்ட் ஒன். எப்படி அதெல்லாம் கரெக்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். உங்கள் சேர் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபிக்ஸிபிளாக ஹேண்ட் ரெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எர்கனாமிக்கல் சேர்ஸ் தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் கம்பல்சரி. உங்கள் எல்போவும் ரெஸ்ட்டும் வந்து 90 டிகிரி மெயின்டைன் ஆகணும். உங்கள் டேபிளும் சரி, உங்கள் ரெஸ்ட்டு, அதான் உங்கள் எல்போ ரெஸ்ட்டும் சரி ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி புக்ஸ் வந்து வச்சு உங்களுக்கு ஓகே இல்லைனா நீங்கள் மானிட்டர் இன்க்ளைன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வச்சு இதுக்கு மேலே உங்கள் லேப்டாப் ஒரு மானிட்டரை நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ இது வைக்கிறப்ப உங்கள் கண்ணுக்கும் அந்த மானிட்டருக்கும் குறைஞ்சது 24 சென்டிமீட்டர் ஆகுது டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு நெக் பெயின் காமனாக வர சான்சஸ் நிறையாவே இருக்குது. மவுஸ் ஹேண்டிலிங் கூட இந்த மாதிரி லெஃப்ட் சைடு மாதிரி தான் ரைட் சைடில் இருக்கணும். உங்கள் எல்போ அண்ட் ரெஸ்ட் வந்து ரெஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி. உங்கள் கீபோர்டு வந்து டவுனில் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஐடியில் ஒர்க் பண்ணால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ அப்டேட் ஃபாலோ தி டிவிகே ஃபிசியோதெரபி கிளினிக். தேங்க்யூ.